Taste the Daily. மக்கா வணக்கம்டே. திருப்பரங்குன்றம் மலையை பற்றி இன்னைக்கு நாடே பேசுதுப்பா. அவ்வளவு ஒரு பதட்டமான சூழல் அங்கே இருக்கு. அதிமுக 31 வருஷம் ஆட்சியில் இருந்தது. எங்கேயாச்சும் இப்படி ஒரு பதட்டம் வந்ததா? சாதி மத மோதலே இல்லைன்னு பெருமை பேசின ஸ்டாலின் ஆட்சியில் தான் இம்புட்டு பதட்டமும். அதுவும் கவர்மெண்டாலேயே பதட்டம் உருவாகிருக்குன்னா பார்த்துக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை வளம் அமைதி வளர்ச்சின்னு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்த அம்மாவுடைய நினைவு நாளுங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு வளர்ச்சி அரசியல் செய்யக்கூடிய அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னு எல்லாரும் சபதம் எடுத்துப்போம். சரி மக்களே, இன்னைக்கு போய் நீங்க குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்றேன். திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுங்க. இந்த நேரத்தில் திமுக எம்எல்ஏ எழிலன் அங்க இருக்கிறது தீபத்தூண் இல்ல எல்லக்கல்லுன்னு மக்களோட நம்பிக்கையை கேலி கூத்தாக்குற மாதிரி பதிவு போட்டிருக்கிறாரு. சென்னையில் முதல்வரோட மனைவி சுவாமி தரிசனம் பண்ண போனப்ப ரொம்ப நேரமா வரிசையில காத்திருந்த ஒரு பெண்ணை அமைச்சர் சேகர் பாபு இழிவா பேசியிருக்கிறாரியா. ரொம்ப நேரமா நிக்கிறோம்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆணவமா அமைச்சர் பேசினதுல மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்கப்பா. தென்காசி பக்கம் செம்ம காமெடி ஒன்று நடந்திருக்குதுயா. ஒரு பிரபல ரவுடி தப்பிச்சு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் ஓடி இருக்கிறாப்புல. அவரை பிடிக்க போறேன்னு போன போலீஸ்காரங்க 5 பேர் கீழே வர முடியாம மலையிலேயே மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அந்த 5 பேரை காப்பாத்த தீயணைப்புத்துறை போராடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரவுடியை யாரையா பிடிப்பா? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, திருப்பரங்குன்ற பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டே இருக்கியா. மக்கள் மத்தியில் பதற்றத்தை தணிச்சு அமைதியை உருவாக்க வேண்டிய ஆளுங்கட்சியை பதற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபெயிலியர் மாடல் கவர்மெண்ட் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காம ஆட்டம் போடுறது தான். மக்கா, ஆட்சியோட ஆயுசே முடிய போற இந்த நேரத்தில் ஆட்டம் மேல ஆட்டம் போட்டு நீதித்துறைக்கே சவால் விட்டுட்டு இருக்கு இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட். அதனால எதுனா பிரயோஜனமா நடந்தா பரவாயில்லைப்பா. ஆணவத்தில் ஆடுனா என்னதான் செய்யறது? டிஜிபியை உடனே நியமனம் பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது. ஸ்டாலின் சார் செஞ்சாரா? இல்லையே. எதிர்கட்சி தலைவரில் ஆரம்பிச்சு எல்லாரும் சொன்னாலும் நான் பொறுப்பு டிஜிபி தான் போடுவேன்னு பொம்மை முதலமைச்சர் ஆட்டம் போடுதாரு. இப்போ அந்த கார்த்திகை தீப பிரச்சனையை எடுத்துக்கங்க. நீதிபதி திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும்னு தீர்ப்பு சொல்கிறாருங்க. இந்த கவர்மெண்ட்டு அங்கே 144 போடுதாங்க. அப்புறம் மேல்முறையீடு போனப்ப இந்த அரசு உள்நோக்கத்தோட மேல்முறையீடு செய்யுதுன்னு இன்னொரு 2 நீதிபதிகள் சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் காவலர்களை குவிக்கிறது, வஜ்ரா வாகனத்தை நிறுத்துறதுன்னு பதற்றத்தை உருவாக்குறாங்க. மதுரை, குறிப்பாக திருப்பரங்குன்றம் உண்மையிலேயே பதட்டமான ஊரெல்லாம் கிடையாதுங்க. அதை பதட்டமான ஊராக இந்த கவர்மெண்ட் தான் தேவையில்லாமல் மாற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஈகோ சண்டை. அதை நான் சொல்லலை, மக்கள் சொல்லுதாங்க. இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நீதிமன்றம் உத்தரவு போட்டப்ப என்ன பண்ணீங்க? பாவம், அந்த தொழிலாளர்கள் எல்லாரையும் கைது பண்ணீங்கல்ல. அப்போ மட்டும் நீதிமன்ற உத்தரவை வேகமாக செயல்படுத்துவீங்க. இப்போ நீதிபதிக்கே உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. என்ன ரங்கா, நியாயமா அது? எல்லாத்தையும் விட திமுக எம்எல்ஏ ஒருத்தர் மக்களோட மத நம்பிக்கை புண்படுற மாதிரி தீபத்தூணை எல்லைக்கல்லுன்னு பதிவு போட்டிருக்கிறாரு. எதுக்கு? நம்ம கேள்வி ஒன்னே ஒண்ணுதாங்க. பதற்றத்தை தணிக்க வேண்டிய இந்த ஆளுங்கட்சி மேல மேல பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கே ஏன்? உங்க ஆட்சியில் நடக்கிற அட்டூழியங்களை மறைக்கவா? இது நம்ம கேள்வி மட்டும் இல்ல, மக்கள் கேள்வியும் தான். ஸ்டாலின் சார் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மக்கா, இந்த ஆட்சியில சாமி கும்பிட கூட உரிமை இருக்க மாட்டேங்குப்பா. திருப்பரங்குன்றத்தில் 144 போட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சென்னையில் அறிவிக்கப்படாத ஒரு 144 நேற்று ஒரு கோயிலில் நடந்திருக்குப்பா. விஐபிகள் சாமி கும்பிட வந்தா ஜனங்க லைன்ல காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நேரம்னா பொறுத்துக்கலாம், மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க முடியுமா?
வச்சா எப்படி பொறுக்க முடியும்? அதுலயும் வரிசையில் நிக்கிற பெண்ணை அமைச்சர் ஒருத்தர் ஒருமையில பேசுறாரு. நியாயமா அது? கோயில் என்ன திமுக குடும்பத்தோட சொத்தா? பாத்தீங்களா, சாமி பார்க்க ரொம்ப நேரமா வரிசையில நிக்கிற ஒரு அம்மாவை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி ஒருமையில பேசுறாருன்னு பாருங்க. கார்த்திகை தீபம்னு சொன்னாலே எல்லா கோயிலையும் கூட்டங்கள் அலை மோதுங்க. இந்த சூழ்நிலையில திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு ஐயா ஸ்டாலினோட மனைவி சாமி கும்பிட வந்திருக்கிறாங்கப்பா. ஒரு பக்கம் தீபம் ஏத்த மாட்டேன்னு ஐயா ஸ்டாலின் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இப்படி கோயில்ல சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது. நடந்துட்டு போகட்டும், விடுங்க. ஆனா விஐபி தரிசனம்ங்கிற பேர்ல மக்களை எல்லாம் எவ்வளவு நேரங்கய்யா வரிசையில காக்க வைப்பீங்க? அவங்க சாமி கும்பிட்டுட்டு வீடு போய் சேர வேண்டாமா? மேடையில கடவுளே இல்லைன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள கணபதி ஹோமம் நடத்துற இந்த கொள்கை இல்லாத கூட்டம் சாமி கும்பிட வந்த ஜனங்களை பாடா படுத்தலாமா என்ன? கொடுமை என்னன்னா, இதை தட்டி கேட்ட பெண்ணை எவ்வளவு இழிவா போற போக்கில் அமைச்சர் பேசுறாரு பாருங்கய்யா. ஏன் சார், இந்த கோயில் நீங்க சாமி கும்பிட மட்டும்தான் கட்டி வச்சிருக்குதா என்ன? ஏழைகளை பார்த்தா அம்புட்டு இலக்காரமாவா இருக்கு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சார். வாமா போமான்னு பேசுனீங்களே, அந்த அம்மா கிட்ட 4 மாசத்துக்கு பிறகு அம்மா தாய் குளமே ஓட்டு போடுமா அப்படின்னு கேட்கணும். அந்த அம்மா நினைச்சாதான் உங்களுக்கு அடுத்த வருஷம் விஐபி தரிசனம் எல்லாம். இந்த ஆணவத்துக்கு மக்கள் கட்டாயம் உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க சார், எழுதி வச்சுக்கோங்க. மக்கா, இந்த ஆட்சியில தொழில் முதலீடுங்கிற பேர்ல நடக்கிற கூத்தையெல்லாம் எங்க சொல்லி அழன்னு தெரியலப்பா. தூத்துக்குடி பக்கம் வின்ஃபாஸ்ட்னு ஒரு கார் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு கூடுதலா 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. அங்க பெரிய வேலை வாய்ப்புலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பாருங்க, கொரிய நாட்டு கம்பெனி ஒன்று 20,000 வேலை வாய்ப்போட வந்தது. அது இப்போ ஆந்திராவுக்கு போயிருச்சு. ஏன்னு கேட்டப்ப அமைச்சர் வேலை வாய்ப்பெல்லாம் பார்த்து தான் ஒதுக்குவோம்னாரு. 20,000 வேலை வாய்ப்பை கொடுக்கிறவங்களுக்கு நிலம் கொடுக்க மாட்டாங்களாம், ஆனா கார் கம்பெனிக்கு கொடுப்பாங்களாம். எல்லாம் மாப்பிள்ளை சார் ஆசீர்வாதம்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.